Hello, welcome to Mickey Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement on creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty, my God, for my good health and broad mind, and my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement on creating these kinds of a video. And moreover, my friends are very good in uh, commenting about the video. I'm very happy about your comments. And today's topic of interest is metal forming. We know that the metal forming types like metal formingனு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜிங், ரோலிங், எக்ஸ்ட்ரூஷன் இதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் வந்து மெட்டல் ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப் சேஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. மெட்டல் ஃபார்மிங் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷேப் சேஞ்சிங் ப்ராசஸ் பை அப்ளையிங் ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஷேப்பை வந்து இன்னொரு ஷேப்பை கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ். இந்த மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஃபோர்ஜிங், ரோலிங், எக்ஸ்ட்ரூஷன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஹாட் ஒர்க்கிங், கோல்டு ஒர்க்கிங்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஹாட் ஒர்க்கிங் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோவ் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஹாட் ஒர்க்கிங். கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னா வந்து பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் டு ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் பண்ணுறது வந்து கோல்டு ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம இன் டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் மீன் பை ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆர் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது நம்ம எல்லாமே வந்து ஹாட் ஒர்க்கிங், நம்ம இப்போ காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து ஹாட் ஒர்க்கிங். இதில் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ ஃபிகர் நம்பர் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? எஸ், இட் இஸ் அ ஃபோர்ஜிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டைன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்டு ஓப்பன் டை, திஸ் இஸ் கால்டு க்ளோஸ்ட் டை. அண்ட் ஃபிகர் பி, இட் இஸ் எக்ஸ்ட்ரூஷன். ஓகேங்களா? ஃபிகர் பி வந்து எக்ஸ்ட்ரூஷன். ஃபிகர் சி வந்து ஆப்வியஸ்லி வி நோ தட் இட் இஸ் ரோலிங். ஃபிகர் டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷனா இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷனா அப்படின்றது தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் ஆல் அண்டர்வென்ட் தீஸ் ப்ராசஸஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மெட்டல் ஃபார்மிங் அப்படின்றது வந்து as I said earlier, it is a change in shape by applying the force, by application of force. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங் அப்படிம்பாங்க. ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா வந்து அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூவாக வந்து கிரைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ரிஃபைன்டு கிரைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆர் நியூ கிரைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்றது வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் நடக்கும். ஸோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஸ்ட்ரென்த், மோர் டக்டைல். நம்ம வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து வி கேன் ஈஸிலி சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி மெட்டீரியல். எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அந்த மெட்டீரியலோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆர் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கால்ட் as ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆர் அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா we can easily change the shape, the new grains are formed. ஸோ அதனால் வந்து ஈஸியாக ஷேப் சேஞ்ச் பண்ணலாம். மோர் ஸ்ட்ரென்த்து, மோர் டக்டைல், மோர் டஃப்னஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரோட சம் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஹாட் ஒர்க்கிங். Generally speaking, the hot working is working above the recrystallization temperature. ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு மேலே பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புவர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும்,
க்ளோஸ் டாலரன்ஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக தெரியும், ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது மெட்டல் வந்து கான்ட்ராக்ட் ஆகிரும். அப்போ வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரில் பண்ணும்போது க்ளோஸ் டைமென்ஷன்ஸு, க்ளோஸ் டாலரன்ஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.6 இருக்கும். தட் மீன்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் வந்து ஃப்ளாஷஸ்ஸு, கட்டர்ஸு ஆர் ஃபார்ம்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஃப்ளாஷஸ் அண்ட் கட்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கேல் ஃபார்மேஷன். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது மேலே என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சைட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சைட் லேயர் வந்து சம் ஆஃப் தி மெட்டல்ஸை வந்து அது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளாஷஸ் அண்ட் கட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கம்மியான ஃபோர்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து டக்டேலிட்டி, ஒரு மெட்டீரியலோட டக்டேலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். ஓகேங்களா? பிரிட்டில் மெட்டீரியல் கேன் பி ஹார்ட் ஒர்க்டு. பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ஈஸியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். புவர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். மோர் கிரைன் க்ரோத் வந்து காசஸ் புவர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்ட்னிங்கே வந்து நடக்காது. கண்டினியூஸ் ரீஃபார்ம் ஆஃப் கிரைன்ஸ், கண்டினியூஸாக வந்து கிரைன்ஸ் வந்து ரீஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹையர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மெட்டீரியல் cannot be accurately worked. ஓகேங்களா? ஹையர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மெட்டீரியல் லைக் அலுமினியமெல்லாம் இருக்குது அப்படின்னா அலுமினியமெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணவே முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஜாஸ்தி. அதே மாதிரி பிராஸு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் தான் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு தி ஹை தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியலோட இன்டர் போராசிட்டி, இன்டர் கிராக்ஸு இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏதாவது வந்து அண்டர் கட்ஸ் இருந்ததுன்னா வந்து ஏதாவது வெல்டிங்கில் ஏதாவது அண்டர் கட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணிடலாம். இல்லை ஜென்ரலாக வந்து மெட்டீரியலில் வந்து கிராக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஹார்ட் ஒர்க்கிங்கில். அப்புறம் வந்து கோர்ஸ் கிரைன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபைன் கிரைன்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டஃப்னஸ்ஸு, டக்டைலிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன், பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் டு ஷாக் அண்ட் வைப்ரேஷன் ஆர் பீன் இம்ப்ரூவ்ட் டியூ டு ரிஃபைன்டு கிரைன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் நடக்கிற ஒர்க்கு. இதே வந்து கோல்டு ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னாலே வந்து இட் இஸ் டன் பிலோ அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுறது எல்லாமே வந்து கோல்டு ஒர்க்கிங். ஒன்ஸ் அப்பர் கிரிட்டிக்கல் அந்த எபோவ் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹாட் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹாட் கண்டிஷனுக்கு வந்து நமக்கு போகும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அந்த சைன் வந்து இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் இஸ் இன் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குட் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ், நோ ஸ்கேலிங், நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். க்ளோஸ் டாலரன்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும், ஏன்னா இங்கே வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கே சான்சஸ் கிடையாது. ஸோ வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷனே வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டாலரன்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மி, 0.1 தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யர்ட் டு சேஞ்ச் த ஷேப். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஷேப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா ஃபோர்ஸ் வந்து நம்ம தர வேண்டியது இருக்கும். டக்டைலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிரும் இதில், ஏன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்லொகேஷன் பர் வால்யூம். டிஸ்லொகேஷன் வந்து இதில் வந்து அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹை டக்டைலிட்டி மெட்டீரியல் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆர் மோர் டக்டைலிட்டி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கோல்டு ஒர்க்கிங்கில் பண்ணும்போது லெஸ் டக்டைலிட்டி இதை வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹை டக்டைலிட்டி கேன் பி கன்வெர்டட் இன்டு லோ டக்டைலிட்டி இன் கோல்டு ஒர்க்கிங் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் வந்து பண்ண முடியாது. பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து ஷேப் சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஆர் கோல்டு ஒர்க்கிங்.
கோல்டு ஒர்க்கிங்னால வந்து ஸ்ட்ரென்த்து ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸஸ் செட்டப் இந்த மெட்டீரியல் விச் ரிமைன்ஸ் த மெட்டீரியல் அன்லெஸ் இட் இஸ் ரிமூவ்டு சப்சிக்வெண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட். அனீலிங் பண்ணாமல் இதில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸை வந்து ரிலீவ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒவ்வொரு கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ்லையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ரியேட் ஆகும். பை மீன்ஸ் ஆஃப் அன் அனீலிங் we can rectify the stresses. Recrystallization temperature for steel is increased. ஓகேங்களா. ஸோ கோல்டு ஒர்க்கிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டீலில் வந்து கோல்டு ஒர்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டீல் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டீல் காம்பனண்ட்டில் வந்து கோல்டு ஒர்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிரும். ஓகேங்களா. அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறது வந்து அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் ஃபார்மிங் அண்ட் அதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னா லெஸ் தென் 0.4 ஆஃப் டிஎம். டிஎம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் டெம்பரேச்சர். வார்ம் ஒர்க்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 0.4லேருந்து 0.6 டைம்ஸ் ஆஃப் மெல்ட்டிங் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். ஹாட் ஒர்க்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 0.6 டைம்ஸ் ஆஃப் மெல்ட்டிங் டெம்பரேச்சர் இருந்தால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. அண்ட் சம் ஆஃப் தி ப்ராசஸஸ், மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸஸ், ஸ்குவீசிங்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்குவீசிங் அப்படின்னா என்னது? இப்போ வந்து ஒரு பர்கர் சாண்ட்விச் இருக்குது. ஸோ வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாண்ட்விச்சை வந்து பர்கர் வச்சு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஸ்குவீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்குவீசிங். ஸோ அப்படி பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா ரோலிங், ஸ்வேஜிங், கோல்டு ஃபோர்ஜிங், அப்புறம் வந்து சைசிங், எக்ஸ்ட்ரூஷன், ரிவிட்டிங், ஸ்டாக்கிங், காயினிங், பின்னிங், பர்னேஷிங், டை ஹாபிங், த்ரெட் ரோலிங், இதெல்லாமே வந்து ஸ்குவீசிங் பண்ணுற ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பெண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் அப்படின்றது வந்து சம் ஆங்கிளில் வந்து பெண்ட் பண்ணுறது. ஸோ பெண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் பெண்டிங், ரோல் ஃபார்மிங், ட்ராயிங், சீமிங், ஃப்ளாஞ்சிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங். ஸோ இதெல்லாமே வந்து பெண்டிங் ப்ராசஸில். சியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சியரிங் ப்ராசஸ், ஸ்லிட்டிங், பிளாங்கிங், பியர்சிங், லான்சிங், பெர்ஃபோரேட்டிங், நாச்சிங், நிப்ளிங், ஷேவிங், ட்ரிம்மிங், கட் ஆஃப், டிங்கிங்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷியரிங்கில் நடக்கும். ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் அண்ட் டியூப் ட்ராயிங், ஒயர் ட்ராயிங், ஸ்பின்னிங், எம்போசிங் அண்ட் ஸ்ட்ரெச் ஃபார்மிங், ஷெல் ட்ராயிங், அயனிங், ஹை எனர்ஜி ரேட் ஃபார்மிங் இதெல்லாமே வந்து சம் ஆஃப் தி ட்ராயிங் ப்ராசஸஸ். ஸோ இத்தனை ப்ராசஸ் வந்து மெட்டல் ஃபார்மிங்கில் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து மெட்டல் ஃபார்மிங். ஆனால் நம்ம ஜென்ரலாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம், ரோலிங்கு, ஃபோர்ஜிங்கு, எக்ஸ்ட்ரூஷனு, இதுதான் வந்து மெட்டல் ஃபார்மிங்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அது கிடையாது. ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் மெட்டல் ஃபார்மிங் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. I hope that I have given enough knowledge about metal forming introduction and hot working and cold working difference. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன். தேங்க்யூ ஆல்.